ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எம் தனுஷ்குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே என்னென்னா, நான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணலாமா? ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி எந்த டைமில் நான் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஜென்ரலாக இப்போது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்னா இது வந்து டிபெண்ட்ஸ். சில பேர் வந்து 1 மந்த் ஹோல்டு பண்ணுவாங்க, சில பேர் வந்து 1.5 மந்த்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. லெட்ஸ் ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானது தான். ஸ்விங்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்தோன்னா அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா, புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக்ஸ்குள்ளே வந்து போக ஆரம்பிப்பாங்க. இப்போ இதில் டவுட் என்ன வருது அப்படின்னா, இதுக்கு நான் எம்டிஎஃப் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து வருது. நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் தான் பண்ண போகிறீங்க, 1 டேக்கு மேலே அதை ஹோல்டு பண்ண தான் போகிறீங்கன்னு நீங்கள் தாராளமாக வந்து எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அனலைஸ் இப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது என்ன மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. இப்போது இந்த ஒரு இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து இது வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ரெட் கலர் கேண்டில் அங்கே ஓப்பன் ஆகி கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் தட் இந்த ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ப்ராப்பரான பிரேக் அவுட். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக? இப்போ சில பேர் வந்து இந்த பிரேக் அவுட்லேயே என்ட்ரி போடுவாங்க. சில பேர் இல்லை, எனக்கு திருப்பி இதே சேனல் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா நான் என்ட்ரி போடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ட்ரி வந்து டிபெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு இங்கே என்ன ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, இது வந்து சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, தென் வந்துட்டு இது வந்து என்ன சொல்கிறது, ட்ரெண்டும் பை ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஸோ அப்போது இங்கிருந்து மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். கரெக்டாக? இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்களேன், இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை. இதில் எங்கேயாவது மார்க்கெட் மேலே போகும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. பிகாஸ் என்னென்னா, இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு சைடுவேஸ் டு அப்படியே மார்க்கெட் டவுன்வர்டில் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே நமக்கு கிடையாது. ஓகே, இப்போ எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகலாம் அப்படின்னு தெரியுதோ, அப்போ தான் வந்து நம்ம எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்ம எம்டிஎஃப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ இதில் பிரேக் அவுட்டில் என்ட்ரி போட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போட்டிங்கனாலும் சரி, அது வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இப்போ ஜென்ரலாக எம்டிஎஃப் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் அதை வந்து பை கொடுக்குறேன். இதில் ஜென்ரலாக நான் வந்து இதில் ஒரு 10 ஷேர் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்வெஸ்டிங் கொடுத்து இங்கே நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 அப்படிங்கிறத கொடுப்பேன். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது, 11,900 சம்திங் வந்து தேவைப்படுது. இப்போது நான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் எம்டிஎஃப் யூஸ் பண்ணலாமா? டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எம்டிஎஃப் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் எம்டிஎஃப் கிளிக் பண்ணேன்னா அதே 10 ஷேர் தான், மார்ஜின் வந்து ரூ. 2,000. ஏன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் என்ன, நம்ம 4.55 டைம்ஸ் என்ன பண்ணுறோம், லிவரேஜ் எடுக்கிறோம். அப்போது டோட்டலாக ரூ. 11,000 ரூ. 12,000 தேவைப்படுற இடத்துல எம்டிஎஃப் யூஸ் பண்ணோம்னா ரூ. 2,600 தான் என்ன ஆகுது, நமக்கு மார்ஜினாக கேட்குறாங்க. ஆனால் இப்போ பேலன்ஸ் இருக்கிற கேஷ் யார் கொடுப்பாங்கன்னா தன் கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து 12.49% பெர் ஆனம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டேக்கு கன்வெர்ட் பண்ணி, அதாவது டிவைடட் பை 365 போட்டிங்கன்னா ஒரு டேக்கு இவ்வளோன்னு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறவங்க 5 lakhsக்கும் வரைக்கும் தான் அதிகமாக மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இது வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் தன்னில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12.49 வந்து 5 lakhs வரைக்கும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த எம்டிஎஃப் வந்து நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஃபுல் கேஷ் அதில் ஒரே ட்ரேடில் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் லிவரேஜ் எடுக்கணும்னா நீங்கள் எம்டிஎஃப் யூஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கீழே வர்ற டைமில் நீங்கள் எம்டிஎஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லிவரேஜ் எடுக்கும்போது நமக்கு 2 சைட்லேயுமே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். என்னென்னா, மேலே போனாலும் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும், கீழே வந்தாலுமே வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் 2 சைடுமே அந்த வேலை செய்யறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மார்க்கெட் எப்போ மேலே போகணும்னு உங்களுக்கு தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் ஹோல்டிங் பீரியட் வந்து டேஸ் வந்து இதுக்கு இருக்குது எம்டிஎஃப்க்கு ஆக்சுவலாக. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அன்லிமிட்டெட் ஹோல்டிங் பீரியட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்கள் இனிஷியலாக இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பை ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை கண்டுபிடிங்க. அதில பிரேக் அவுட்ல என்ட்ரியா இல்ல ரீடெஸ்ட்ல என்ட்ரியாங்கிறத கண்டுபிடிங்க. அது நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்து, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்றத பத்தி கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு ரீடெஸ்ட்ல ஒருத்தர் என்ட்ரி போடுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, இங்கருந்து மார்க்கெட் வந்து மேல போகுதா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். இப்போ இது 35 நாள் ஆயிருக்குது மேல போறதுக்கு. ஸோ தட் வந்து 35 நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த எம்டிஎஃப் பொசிஷன கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணணும். இதுக்கு கீழ வந்து மார்க்கெட் வரல. அப்போ உங்களுக்கு டவுன் சைட் ரிஸ்க் வந்து கம்மியாகும். அப் சைடு போகும்போது உங்களுக்கு அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வரும். ஆனா, இது எந்த டைம்ல யூஸ் பண்ணணும்னா, மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதே மாரி இந்த எம்டிஎஃப் நீங்க இப்ப தான் புதுசா யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. ஆனா, ஒரு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அத வந்து டெஃபினட்டா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான கிளியர் ஆன்சர்ஸ் வந்து நாங்க வந்து தர்றோம். பிகாஸ் நான் வந்து முன்னாடியிலேருந்தே சொல்றது தான். நீங்க உங்களோட டவுட்ஸ வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா மட்டும் தான் அத கிளாரிஃபை பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு மீடியம். ஸோ இல்ல தெரியல, நீங்க தெரியாம யூஸ் பண்ணிட்டீங்கனாலுமே இது வேஸ்ட்டு தான். ஆனா இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். என்ன நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து மாறும். ஓகே. ஸோ இதுதான் ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். 1 டேக்கு மேல நீங்க பண்றீங்க அப்படின்னா, இந்த எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இதுதான். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 5 லேக்ஸ்க்குள்ள தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. பட் இது வந்து அப் டூ 1 crore எம்டிஎஃப் லிமிட் எல்லாமே இருக்கு. ஒரு ஸ்டாக்குக்கே 20,00,000க்கு மேல எல்லாமே கூட அவங்க குடுக்குறாங்க. பட் ஸ்டில் என்ன சொல்றது? நம்மளோட தேவைக்கு ஏத்த மாரி நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ வந்துட்டு நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் தரேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு தன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இது எல்லாமே வந்து ஸோ உங்களுக்கு தன் அக்கவுண்ட் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி இப்பவுமே தன் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தா அத முன்னாடியே சொன்ன மாரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.